கேள்விக்குறியாகிவிட்டது. பக்கத்து மாநிலத்தில் கூட கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வரவில்லை, டீசல் தட்டுப்பாடு வரவில்லை, பெட்ரோல் தட்டுப்பாடு இன்னும் வரவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் அத்தனையும் தட்டுப்பாடாக இருக்கிற செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக இவையெல்லாம் செயற்கையாக நடக்கிறதோ என்ற சந்தேகம் அடிமனதிலே எல்லோருடைய மனதிலும் வந்திருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு வெளிப்படைத்தன்மையான ஆட்சி வேண்டும். அது அம்மாவுடைய ஆட்சி தான். அதை எடப்பாடியார் ஒருவரால் தான் தமிழ்நாட்டுக்கு தர முடியும். அவர் எல்லோரையும் ஒன்றாக நினைத்து செயல்படக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு எளிமையான ஒரு தலைவர், ஒரு வலிமையான ஒரு தலைவர். அவருடைய ஆட்சியிலே எங்கு பார்த்தாலும் எந்த இடத்திலும் பசுமை பூத்தது, மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள், சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தது. இதையெல்லாம் எதிர்பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு அதிமுக ஆட்சி வேண்டும், அம்மாவுடைய ஆட்சி வேண்டும், எடப்பாடியுடைய ஆட்சி வேண்டும். கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வேலைவாய்ப்பிலும் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்திய தலைவர் முதல்வராக இருந்த எடப்பாடியார். ஆகவே அவருடைய ஆட்சி வேண்டும் என்று இன்றைக்கு படித்தவர் முதல் பாமரர் வரை எண்ணுகின்ற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஆக திமுக ஆட்சியில் எதை சொல்ல குற்றம்? எல்லா இடத்திலும் குற்றம், எல்லா துறையிலும் குற்றம். ஆகவே குற்றம் தொடர்ந்து குற்றம் செய்து கொண்டிருக்கிற திமுகவுக்கு தேர்தலில் தான் மக்கள் பாடம் போட்டுவார்கள்.